கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். ரெண்டு பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறைத்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது? ஏன் இன்னும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்? ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது, ஒருவராவது நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது, ஒருவராவது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அக்னி கடலில் அழிந்துவிடக் கூடாது, அந்த நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி பரலோக பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக இன்னும் மனம் திரும்ப வேண்டிய மக்கள் இருக்கிறபடியால் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி, நீங்கள் நரகத்திலே அழிந்துவிடக் கூடாது, மோட்ச பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, நீ மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழவனை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் தாமதிக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் சாத்தான் உன்னை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய் விடுவான். பரலோக பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள். ஆகவே தான் ஆண்டவர் உங்கள் நிமித்தம், நீங்கள் மனம் திரும்பாத உங்கள் நிமித்தம், உங்கள் மேல உள்ள அன்பின் நிமித்தம் இன்றைக்காவது மனம் திரும்பிடுவீங்களா? இன்றைக்காவது ரட்சிக்கப்படுவீங்களா? இன்றைக்காவது பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுப்பீர்களா என்று தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீ மனம் திரும்பினாலும் மனம் திரும்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ராஜாதி ராஜாவாய் வருகிறார், கத்தாதி கத்தாவாய் வருகிறார், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாவாய் அவர் வரப்போகிறார். நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை சமீபித்து விட்டது. இனி காலம் செல்லாது. இன்றைக்காவது நீ மனம் திரும்ப வேண்டும். உன் பாவத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க மேல உள்ள அன்பு, நீங்க நரகத்தில் அழிந்து விடக் கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நீங்கள் வேதனைப்பட்டு விடக் கூடாது என்று தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். ஆனா இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இந்த ரகசிய வருகை நடக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ரெண்டு பேர் பைக்கில் போய்கிட்டே இருக்கான்னு வைங்க. பைக்கை ஓட்டுகிறவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறான்னு வைங்க. பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது எக்காலம் துணிக்கும், இயேசு வந்துட்டார்னு வைங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற ஆள் மறைஞ்சிருவான், போயிடுவான் பரலோகத்துக்கு, ஆண்டு விட்டு போயிடுவான். பின்னால் இருக்கிற ஆளுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பைபிள் இயேசு சொல்றார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வருகை குறித்து சிந்திங்க, நடக்க போகிற காரியத்தை சிந்திங்க. அப்போ இயேசுடைய வரும்போது இந்த உலகத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும். நிறைய பேர் காணாமல் போய்விடுவார்கள். ஆயத்தமாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தமில்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? ஏதோ பைபிளில் சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நடக்குமா? கேள்வி எழும்பலாம். இதுவரை இந்த பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறி இருக்கிறது, அதனால இதுவும் நிறைவேறும். அல்லேலூயா. இதுவரை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறி இருக்கிறது, ஆகவே இதுவும் நிறைவேறும். அறிந்து கொள்ளுங்க. ஒரு அடையாளத்தை சொல்லட்டுமா? கிபி 70 இஸ்ரவேல் தேசத்தின் மேல ரோமருடைய படையெடுப்பு. இயேசு சொன்னார் உயிரோடு இருக்கும்போது, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், எருசலேம் பட்டணத்தில் தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போக நாட்கள் வரும். இவங்க பூமியெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போவாங்க, இஸ்ரவேல் மக்கள் என்று தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்லி இருந்தார். கிபி 70 ரோமருடைய படையெடுப்பு எருசலேமை சூழ பாளையம் இறங்கி யூதர்களை கொலை செய்தார்கள். இஸ்ரவேலர் சிதறடிக்கப்பட்டாங்க. கிபி 100ஆம் வருஷத்துல ஒரு யூதன் கூட இஸ்ரவேல் தேசத்துல இல்லை. இஸ்ரவேல் என்கிற பெயரை அப்புறப்படுத்தப்பட்டு பலிஸ்தீனா தேசம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற பெயரே இல்லாமல் போனது. ஒரு யூதன் கூட இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. எல்லாரும் உலகத்தில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். பலிஸ்தீனா தேசம் என்று மாற்றப்பட்டது. மொழி மாற்றப்பட்டு விட்டது. மக்களுடைய கலாச்சாரம் மாறிவிட்டது. இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய்விட்டது. அது தீர்க்க தரிசனம். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அதே காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. கடைசி காலத்தில் திரும்பவும் இஸ்ரவேல் தேசம் எழும்பும், திரும்ப இஸ்ரவேல் தேசம் உருவாகும். உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1900 ஆண்டுகளுக்கு பிறகு, 1900 ஆண்டுகளுக்கு பிறகு 1948ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதியிலே மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவானது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் காணப்படுகிறது. உலகம் முழுவதுமே ஆச்சரியப்படும்படியாய் அந்த தேசம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. இது மனிதனுடைய கற்பனை அல்ல, இது மனிதனுடைய காவியம் அல்ல, இது மனிதனுடைய கற்பனை கதை அல்ல, இது பரம்பரையா சொல்லப்பட்டு வந்த கதை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இதுவரைக்கும் இதில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும், அத்தனை தீர்க்க தரிசனங்களும், அத்தனை சம்பவங்களும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே நிறைவேறி வந்திருக்கிறது. அதன்படியே இயேசுடைய 2ஆம் வருகை இருக்க போகிறது. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டியது இயேசுடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிச்சிங்கன்னா இயேசுடைய வருகை மிக சமீபம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம் என்கிற சுபாவமுள்ள ஒரு மனிதன், சாத்தான் அவனுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து அந்த மனிதன் எழும்புவான். அவனுக்கு துணையாக கள்ள தீர்க்கதரிசி என்ற ஒரு மத தலைவன் எழும்புவான். இந்த 2 பேரும் சேர்ந்து உலகத்தை பாழாக்குவார்கள். அந்த சமயத்தில் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் பாருங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். அந்த அந்தி கிறிஸ்து, மிருகம் என்கிற அந்தி கிறிஸ்து, சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. ரகசிய வருகையிலே தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வந்த உடனே அவன் முதலாவது செய்கிற காரியம், வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். எல்லாருமே முத்திரை தரிக்க வேண்டும். அந்த முத்திரை வலது கை அல்லது நெற்றியிலே அந்த முத்திரை தரிப்பிக்கப்பட வேண்டும். ஒன்று மிருகத்தினுடைய பெயர் அதனுடைய நாமமாயிருக்கும் அல்லது அவனுடைய எண்ணாக இருக்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, முன்னால் கையில் காசு வச்சு எல்லாம் கடைக்கு போய் செலவு பண்ணீங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கார்டு கொடுத்துட்டாங்க. எல்லார் கையில் இப்போ என்ன இருக்குது? கார்டு. பணத்துக்கு பதிலாக கார்டு இருக்குது. இப்போ பணம் கொண்டு போவதில் கார்டு யூஸ் பண்ணுங்க. லிக்விட் கேஷையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஏன் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் முழு உலகத்தையும் ஒரே லீடர் ஆட்சி பண்ணும்போது முழு உலகத்திற்கு ஒரே பண மதிப்பை கொண்டு வருவான். அப்போ அந்தந்த நாடுகளில் பணம் அச்சடிக்கப்படாது. எல்லாமே இந்த முத்திரை வச்சு தான் அவன் செயல்படுத்துவான். இப்போவே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் எதில் பார்க்குறீங்க? செல்ஃபோனில் பார்த்துடுறீங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துறீங்க. பாஸ்புக்கு கிடையாது, செக்கு புக்கு கிடையாது. நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம் அப்படின்ற நிலைமை வந்துட்டு. இன்னைக்கு யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குள்ள? இந்த 10 வருஷத்துக்குள்ள வேகமான மாற்றங்கள் வந்து விட்டது. கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு கார்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? இனிமேல் கார்டு அவசியம் இல்லை, நாங்கள் ஒரு சிப்பு பதிச்சிருவோம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்தாபனம் சொல்கிறாங்க, சின்னதாக ஒரு சிப்பை நாங்கள் பதிச்சிருவோம், நெற்றியில் அல்லது கையில் பதிச்சிட்டா போதும், கிரெடிட் கார்டே தேவையில்லை, அந்த ஆதார் கார்டே தேவையில்லை, எல்லா கார்டுமே தேவையில்லை, உங்கள் உடம்புலையே நாங்கள் பதிச்சிருவோம். அதை காமிச்சா போதும், உங்களை பற்றி முழு டீட்டெயில் இருக்கும். உங்கள் பேர் என்ன, உங்கள் குடும்பம் எங்கே, நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே அது சொல்லிவிடும். உங்களை பற்றி முழு ஹிஸ்ட்ரி அது சொல்லிவிடும். அதற்கு சிப்பு பதிப்பது இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரத்தில் அது வரப்போகிறாரு. இப்போவே அதை குறித்து அமெரிக்காவில் பேச ஆரம்பித்து ஒரே நிறுவனம் சொல்கிறாங்க, நாங்களே பதிச்சிருவோம் என்பதாய் சொல்லுகிறார்கள். மக்களுடைய மனநிலைமை மாறிக்கொண்டே வருகிறாரு. முன்னால் பணம் வச்சு செலவு பண்ணாங்க, இப்போ கார்டு வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கார்டுக்கு மாறிட்டாங்க. இனிமேல் கார்டு கூட தேவையில்லை, செல்ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், பணம் பே பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லாம் டிரான்சாக்ட் பண்ணலாம், நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்கலான்னு சொன்ன உடனே இப்போ எல்லாமே ஆன்லைனில். மக்களுடைய மனது மாற ஆரம்பித்து விட்டார். இன்னும் அவன் சொல்லுவான், நீங்கள் சிப்பை பதிச்சு கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஈஸியாக தானே இருக்குது, பதிச்சுட்டு போயிடலாம்ல. எல்லாரும் பதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்களுடைய மனநிலைமையை அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக பிசாசு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்குத்தான் இன்றைக்கு உலகத்தில் இந்த சம்பவமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கண்முன்னாலே வேகமாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. நீங்கள் சிப்பு பதிச்சிட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு அடிமை என்று அர்த்தம். அவன் சொல்லுகிற சொரூபத்தை நீங்கள் வணங்கணும். சொரூபத்தை வணங்காவிட்டால் கொலை செய்து விடுவான். நீங்க வாங்கவும் விற்கவும் முடியாது. வசனம் சொல்லுகிறாரு, வாங்கவும் விற்கவும் முடியாது. கடையில் போய் நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட சிப் இருக்கணும். சிப் இல்லாட்ட உங்களுக்கு கிடைக்காது, தரமாட்டாங்க. நீங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்தி கிறிஸ்துவின் நாள் 7 வருஷம் நீங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சிப்பை பதிக்கணும். சிப்பை பதித்து விட்டால் அந்த எண்ணை நீங்கள் தரித்து கொண்டால் மோட்சத்துக்கு போக முடியாது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள் மோட்சத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க அந்த 7 வருஷம் கைவிடப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று ரத்த சாட்சியா மரிச்சாதான் பரலோகத்துக்கு வர முடியும், அல்லது அந்த உபத்திரவத்தை சகிச்சு பாடுகள் மத்தியில் இயேசுவுக்காக முத்திரை வாங்க மாட்டேன் அப்படின்னு நின்னால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். முத்திரை வாங்காவிட்டால் ஒன்று வாங்க முடியாது, ஒன்று சாப்பிட முடியாது, ஒன்று விற்கவும் முடியாது. ஒரு காலத்தில் ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, உங்கள் கார்டை யார் கொண்டு போனாலும் வாங்க முடியும். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க? ரேஷன் கார்டில் நீங்கள் போய் கைரேகை வைக்கணும், முகத்தை காமிக்கணும், இல்லாட்டா பொருள் கிடையாது. பழகிட்டீங்கல்ல,
எல்லாரும் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக. இனிமேல் அடுத்து சொல்லுவாங்க, இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை, சின்னதாக ஒரு சிப்பு பதிச்சிருவோம், அதை பதிச்சா போதும். நீங்கள் ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கலாம், நீங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலாம், விமானத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம், எல்லாத்துக்குமே இது இருக்கணும். ஒரு காலத்தில் ட்ரெயினில் நம்ம பாட்டில் டிக்கெட் எடுத்து போனோம், ஒரு காலத்தில் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போனோம், பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போனோம், விமானத்தில் போய் காசு கட்டி டிக்கெட் எடுத்து போனோம். ஆனால் இப்போது ஆதார் கார்டு இல்லாமல் ட்ரெயினில் கூட உங்களால் போக முடியாது, ஆதார் கார்டு இல்லாமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது, ஆதார் கார்டு இல்லாமல் விமான நிலையத்தில் கூட உங்களால் நுழைய முடியாது. கார்டு சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனநிலைமையை மாற்றி அடுத்து இனிமேல் சிப்பு பதிச்சிருவாங்க. ரொம்ப சுலபம் தானே, எதுக்கு எல்லாத்தையும் சுமக்கணும்? பணம் தேவையில்லை, கார்டு தேவையில்லை, இது காமிச்சா போகிறோம். கையில் பதிப்பான் அல்லது நெற்றியிலே பதிப்பான். இதுதான் அந்தி கிறிஸ்தவனுடைய ஒரு பெரிய திட்டம். அதை யார் யார் பதிக்கிறாங்களோ அவங்க அந்தி கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகி விடுவாங்க. அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான், உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். ஒவ்வொரு நாட்டுக்கு இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா தலைவர்களையும் சேர்ந்து ஐநா சபைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, உலக நாடுகளுக்கு ஐக்கிய நாடு சங்கம். சிலர் அதற்கு ஒத்து போவாங்க, சிலர் மாறா நடப்பாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து வந்த பிறகு உலகத்தின் அத்தனை தலைவர்களும் அந்தி கிறிஸ்து சொல்லுகிறபடி தான் செயல்படுவாங்க, அவன் சொல்லுகிறபடி தான் நடப்பாங்க, அவன் சொல்லுகிறபடி தான் தேசங்கள் எல்லாமே நடைபெறும். அவன் சர்வாதிகார ஆட்சி பண்ணுவான், அவனை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது. இதை வேத புஸ்தகம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து, அது மிக உபத்திரவம் நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்தில் வாழுவது ரொம்ப கடினம். நீங்க யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றையும் வேகமாய் ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி மக்களை வேதனைப்படுத்துகிற அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். அதுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இல்லாவிட்டால் அந்த நாட்கள் மிக கடினம். அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? நீங்க ஒழுங்கா ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளணும். எப்போ இயேசு வந்தாலும் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய வருகையில காணப்படணும், என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க, என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணித்து இரண்டாம் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியம், இனிமேல் உலகத்தில் நடக்க போகிற மிக முக்கியமான விஷயம், இயேசு திரும்ப 2வது முறை வருவது. அவருடைய வருகை சமீபித்து விட்டது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார். அதனால் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த காரியத்தில் ஒருவேளை அது கிடைக்கல இது கிடைக்கல ஆண்டவர் இது செய்யலைன்னு சொன்னாலும், எதை மிஸ் பண்ணாலும் வருகை மிஸ் பண்ணிடாருங்க. ஆண்டோடைய வருகையில் நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். அது இல்லாமல் உலகத்தில் இயேசு எனக்கு வீடு கொடுத்தார், காரு கொடுத்தார், பைக் கொடுத்தார், வேலை கொடுத்தார், எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் உலக ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. இதற்கு மேலான ஆசீர்வாதம் வருகையில் இயேசுவோடு கூட இருப்பார். அப்போ அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம பரிசுத்தமாக வாழணும், தேவ சித்தத்தை அறியணும், கர்த்தரோடு இருக்கணும். அதற்கு ஜெபம். அதான் இயேசுவே சொல்கிறார். லூக்கா 21:36 வருகையில் நீங்கள் காணப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறார். அப்போ எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் அதில் இருந்தால் தான் அந்த முழு பரிசுத்தத்தோடு இருக்க முடியும். அதற்கு ஒப்பு கொடுங்க, அதற்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த மகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. இதோ உம்முடைய வருகை சமீபித்து விட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இப்படி ஆகிலும் உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா.
அதற்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. உங்கள் இரத்தத்தினால எப்பவுமே எங்களை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், தேவனை சந்திக்க ஆயத்தப்படி என்று ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவராகிலும் வருகையில் கைவிடப்படக்கூடாதப்பா. உம்மோடு கூட பரலோகத்தில் மகிழ்ந்திருக்கணும். அந்த அனுபவத்தை கொடுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்ப பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்க அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அக்னியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். பரிசுத்தப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட மக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, மற்றவர்களுக்கும் அதை சொல்லி ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கரம் கூட இருந்து பலப்படுத்தி நடத்துகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.